தாவேகாவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கூட நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. இதான் உண்மை, இதான் உண்மை. நீட்டுனா என்னன்னு கேட்டா தெரியாதுங்க அப்படின்னு. ஒரு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட பேசினா இங்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. எது ஜனநாயகன் பட பிரச்சனை. இன்னொருத்தர் கேட்டா ஏன் சப்ஜெக்ட மட்டும் பத்தி பேசுங்க, ஏன் தெரியாது. தெரியாத தற்குறிகளை நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினராக அமைத்து வைத்ததன் விளைவு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நீட்டுக்காக பேசல, எல்லோரும் கொதிக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கோரிக்கை குரல் கூட வரல அப்படின்னு. என்ன பண்றார் முதலமைச்சர்? என்ன பண்றார்? அனிதாவினுடைய இறப்பிற்கு போனாரா இல்லையா? யார் ஆட்சி காலத்துல போனார்? அதிமுக ஆட்சி காலத்துல போனார். இன்னைக்கு உங்க ஆட்சியில 4 பேர் செத்து போயிருக்காங்க. உங்களுக்கு கேக் வெட்டுறதுக்கு நேரம் இருக்கும், உங்க கூட படத்துல நடிச்சவங்களை பாக்குறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆட்சியில இறந்து போன மாணவர்களினுடைய குடும்பத்தை பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லைன்னா இது என்னங்க முறை? கரூர்ல உங்களை பார்க்க வந்து செத்து போன 41 பேருக்கு அரசு வேலைனா, இதே நீட் தேர்வால இறந்து போன உங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? அப்ப ஒட்டுமொத்தமாக அமைச்சரும் சரி, நம்ம ஆள்பவர்களும் சரி தற்குறிகளாகத்தான் இருக்கிறார். இதை மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல திராணி உள்ள தலைவன், தெம்புள்ள தலைவன் இந்த நிலத்துக்கு வேணும். ஒரே ஒருத்தர் தாங்க சொன்னார், இந்திய மெடிக்கல் கவுன்சில் நான் அங்கீகரிக்க வேண்டாம், என் மாணவர்களுடைய தரத்தை பரிசோதிக்கிற அளவிற்கு இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு தகுதி இல்லை என்று பேரறிவிப்பு செய்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் நாங்க கட்ஸ் வேணும்னு சொல்றோம்.